கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, 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 எனக்கு பேச்சு வந்துருச்சு, எனக்கு பேச்சு வந்துருச்சு. நான் நல்லாயிட்டேன், நான் பழைய மாதிரி ஆயிட்டேன். சக்தி, சக்தி, சக்தி. இனி எனக்கு அந்த வீல் சேர் எல்லாம் தேவைப்படாது. நான் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு இப்ப நல்லாயிட்டேன். நான் ரொம்ப நல்லாயிட்டேன். சக்தி, சக்தி. இத முதல்ல திவ்யா கிட்ட சொல்லணும். டேய் சந்தோஷ், வாடா. எப்படி என்னோட ஐடியா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே ஒர்க் அவுட் ஆகுதா? டேய் சந்தோஷ், உன்னை பத்தி தான் இப்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? சக்தி இப்படி ஆகிறத பாக்குறத நினைச்சாலே யோ உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ உண்மையிலே கெட்டிக்காரன் தான்டா. ஆரம்பத்துல நீ சொன்னப்ப கூட இதெல்லாம் செட் ஆகுமா, சரிப்பட்டு வருமானு எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நீ சொன்னது எல்லாமே பிராக்டிக்கலா இப்ப நடந்துட்டு இருக்கத பாக்கும்போது எப்படியோ அந்த சக்திய நம்ம உண்டுலன்னு ஆக்கிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுடா. சந்தோஷ், அத்தை சொன்ன மாதிரி அந்த சக்திக்கு இது மட்டும் பத்தாது. அவளே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நம்ப வைக்கணும். வீட்ல எல்லாரும் இருக்கிறப்போ அவளோட வாயாலேயே நான் ஒரு பைத்தியம்னு சொல்ல வைக்கணும். மொத்தத்திலேயே அவளை லூஸ் ஆக்கி அப்படியே இந்த வீட்ல இருந்து மோம் சிவா கையாலேயே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி ஒரேடியா அவளை துரத்தி விடணும். டேய் சந்தோஷ், அனிதா சொன்ன மாதிரி இப்படி நடந்துச்சுனாலும் சூப்பர், இல்லனாலும் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் சக்திக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு முடிவு பண்ணி சிவா மூலமாவே அந்த சக்தியை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடணும். அத நம்ம 3 பேரும் கண்குளிர பார்த்து ரசிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் உன்கிட்ட பிளான் இருக்காடா? உங்க 2 பேரோட ஃபீலிங்ஸும் எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச எனக்கு நீங்க சொல்ற இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டேனா? அதுக்கு என்கிட்ட கைவசம் நிறைய ஐடியா இருக்கு. இனிமே நம்ம ஆட போற ஒவ்வொரு ஆட்டமும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பக்காவா இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்க மம்மி. சூப்பர்ரா சந்தோஷ், நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆரம்பத்துல புள்ளப்பூச்சி மாதிரி இருந்த சக்திக்கு நாளுக்கு நாள் பயம் தெளிஞ்சு போய் ஏதோ அவதான் நமக்கு உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி என்னென்ன சீன் போடுறா தெரியுமா? அன்னைக்கு அவளை கூப்பிட்டு நானும் அனிதாவும் வார்னிங் கொடுத்தா அவ என்னடானா என்னையும் அனிதாவையும் பார்த்து உங்களால சிவா சார் கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாதுன்னு அவ்வளவு தெனாவட்டா சவால் விடுறா. அது இன்னும் அப்படியே என் கண்ணுக்குள்ளே இருக்குடா.
நம்ம இப்ப பண்ண போற காரியத்தால அந்த சக்தி ஏண்டா இவங்க கிட்ட நம்ம சவால் விட்டோன்னு நினைச்சு நினைச்சு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படணும். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது புள்ளையோட கடமை. நீங்க கவலையே படாதீங்க மம்மி. இனிமே நம்ம பண்ண போறது எல்லாமே தரமான சம்பவம் தான். ஒர்க் டென்ஷன்ல அருணுக்கு ஃபோன் போட்டு என்ன பண்றாரு, சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்கவே மறந்துட்டேன். அத்தை நம்பர்ல இருந்து 3 முறை கால் வந்திருக்கு. அச்சச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை உடம்புக்கு முடியாம போயிருக்குமோ? திவ்யா, நான் உன்னோட அத்தை பேசுறேன். திவ்யா, நான் தான் சீதா பேசுறேம்மா. அத்தை, அத்தை நீங்க எப்படி அத்தை பேசுறீங்க? உங்களுக்கு பேச்சு வந்துருச்சா? நான் நல்லா ஆயிட்டேன் திவ்யா. எனக்கு கை காலு பேச்சு எல்லாமே வந்துருச்சு. இப்ப கூட வீட்ல நடந்துகிட்டே தான் நான் உன்கிட்ட பேசுறேன். எனக்கு இப்பவே உன்னை நேர்ல பாக்கணும் திவ்யா. நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாயேன். மனசு விட்டு நிறைய உண்மைகளை சொல்லணும். அத்தை, இத உடனே வந்துடுறேன் அத்தை. நீங்க அங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி திவ்யா, சீக்கிரம் வந்துரு. ஹலோ ஹலோ சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி. ஒரு ஹாஃப் டே மட்டும் பெர்மிஷன் வேணும் சார். தேங்க்யூ சார். ஆனா அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சா கூட அள்ளு விடுதுடா. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அப்ப அப்படி நடந்துச்சு இப்ப இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லியே இவனே நிம்மதியா இருக்க மாட்டான், நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். சரிடா, ஃபன் பண்ணதெல்லாம் போதும். நம்ம அடுத்த பிசினஸ்க்கான ஐடியா எல்லாம் யோசிச்சிட்டோம். ஆனா அது எப்படி, யாரை வச்சு பண்ண போறோம்? டேய், நெக்ஸ்ட் பிசினஸ்க்கான ஐடியாவை யோசிக்க தெரிஞ்ச எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதா? நீங்க டென்ஷனே எடுத்துக்க வேண்டாம். அதுக்கான எல்லா பிளானும் நான் பக்காவா போட்டு வச்சிருக்கேன். என்ன பிளான் பண்ணி? இது வரைக்கும் நம்ம பண்ணின பிசினஸ்ல இருந்த ரிஸ்கை விட இப்ப நம்ம பண்ண போற பிசினஸ்ல ரிஸ்க் இன்னும் அதிகம். இப்ப நம்ம பண்ண போற ட்ரக் பிசினஸ்க்கு ஒரு செம்மையான ஆள் கிடைச்சிருக்காடா. அப்ப நம்ம டீம்ல இன்னொரு புது என்ட்ரியா? வரப்போற ஆளு நம்ம பார்ட்னரா? வரப்போற ஆள் பார்ட்னர் தான், ஆனா சைலண்ட் பார்ட்னர். குரங்காட்டி வித்த காட்டுற மாதிரி நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர மாதிரியான ஆளை பக்காவா நான் ரெடி பண்ணிட்டேன். அவ வேற யாரும் இல்ல, எங்க வீட்டு வேலைக்காரி சக்தி தான். என்னடா சொல்ற? சக்தியா? டேய், ஃபியூச்சர்ல உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. டேய், எங்க அண்ணனே அவளை கம்ப்ளீட்டா மறந்துட்டான்டா. இனி அவளோட ஞாபகமே அவனுக்கு வராது. அவ தானே நம்ம பிசினஸ்க்கு சரியான ஆளு. அது மட்டும் இல்ல, அவ மேல சில கடத்தின சந்தேக கேஸ் இருக்கு. இது போதாதுன்னு அவளை முழு நேர பைத்தியமாக்குறதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அவளும் பைத்தியமாயிடுவா. அதுக்கப்புறமா நம்மளோட எல்லா வேலைக்குமே அவளை பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படா? சூப்பர் மச்சி.
அன்பு மகள் சக்திக்கு இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உயிரோட இருப்பனா இருக்க மாட்டேனாங்கிறது எனக்கு தெரியாது. நீ என்னோட வயித்துல பிறந்த பொண்ணே இல்ல சக்தி. உன்னை 10 மாசம் சுமந்தெடுக்கிற கொடுப்பின எனக்கு இல்லாம போயிடுச்சு. நீ எந்த வீட்ல வேலைக்காரியா வேலை செய்றியோ, யார வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுவியோ, அந்த ருத்ராம்மா தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த உன்னோட உண்மையான அம்மா. எவ்வளவு பெரிய அரண்மனையில பிறந்த பொண்ணு நீ. என் மேல அவ்வளவு அன்பும் அக்கறையும் காட்டியிருக்க. அதுக்காக நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. அந்த ருத்ராமா வீட்ல அனிதா இருக்க வேண்டிய இடத்துல உண்மையிலேயே நீதான் இருக்கணும் சக்தி. அந்த மாளிகை, அந்த சொத்து, அந்த வீடு எல்லாத்தையுமே ஆள பிறந்த மகராசி நீதா சக்தி. அடுத்து ஒரு ஜென்மம்னு இருந்தா என்னோட வயித்துல நீ மகளா பிறக்கணும் சக்தி. இப்படிக்கு உன்னை வளர்த்த அம்மா சீதா. இத்தனை வருஷம் நீ என் கூட இருந்தது எனக்கு கிடைச்ச வரம். கோவக்காரனா இருந்தாலும் நல்லவனா இருப்பான்னு நம்பிதான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்தது எனக்கு கிடைச்ச சாபம். என்னோட கஷ்டம் நஷ்டம்லாம் என்னோடவே போட்டும் சக்தி. ஆனா நீ ஒரு ராஜகுமாரி மாதிரி வாழ்க்கைய வாழணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை சக்தி. சக்தி, என்னாச்சு சக்தி? வழக்கம் போல மூட் அவுட்டா? நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? ஆனா எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச உம்முனே வச்சிட்டு இருக்க. நீ சொல்றது சரிதான் பிரியா. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் பறி கொடுக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் யாருக்காகவும் அவ வாழ்க்கைய மட்டும் பறி கொடுத்துட கூடாது. நானும் சிரிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு போலியா கூட சிரிக்க முடியல. பொய்யா நடிக்கவும் வரல. உலகத்துல இந்த மாதிரி ஒரு கொடுமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அன்னைக்கு சிவா சார பார்க்க மகேஷ் அண்ணா வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவருக்கு நானும் சிவா சாரும் போய் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சோம். வாழ்ந்தா உங்கள மாதிரி ஒரு ஜோடியாதான் நாங்களும் வாழ்வோன்னு அன்னைக்கு அவர் எங்களை மனசார வாழ்த்தினாரு. ஆனா அந்த மகேஷ் நான் வீட்டுக்கு வந்தப்போ நான் சிவா சாரோட மனைவி இல்லைன்னு நடிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். அது என்னோட எதிர்க்கே கூட வந்துடக்கூடாது பிரியா. சக்தி, நான் ஏதாவது தப்பா கேட்டு உன் மனசை காயப்படுத்திட்டேனா? இப்போதைக்கு என் மனசுக்கு நீ மட்டும்தான் பிரியா ரொம்ப ஆறுதலா இருக்க. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில
என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏதோ என் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கு. 3 ஜென்மத்துல நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் போல. அதுக்கான பலனை தான் நான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஆட்களை படைச்சு அந்த கடவுள் இப்படி ஒரு நரக வேதனையை கொடுக்கறதுக்கு பேசாம என்ன படைக்காமே இருந்திருக்கலாம். இல்லனா எங்க அம்மாவோட வயித்துல நான் கருவழியா அழிஞ்சிருக்கலாம். சக்தி, உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். யாருக்கும் துரோகம் நினைக்காத உன்னோட நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். கோயிலுக்கு தினமும் போறோம், சாமியும் கும்பிடுறோம். கடவுளை நேர்ல பார்க்கலனாலும் அங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வழிபடுற சிலைய நாமளும் நம்பிக்கையோடு கையெடுத்து கும்பிட்டு சாமியா தான் பார்க்கறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையும் கஷ்டமும் பிரச்சனையும் எப்பவும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்தோம்னா இந்த உலகத்துல யாராலையுமே நிம்மதியா வாழ முடியாது சக்தி. எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. அதனால நீ எதுக்குமே கவலைப்படாம தைரியமா இரு. இப்ப குணம் ஆயிட்டதுனால எந்த நேரத்திலையும் என் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படியாவது சக்தி கிட்டையும் திவ்யா கிட்டையும் உண்மையை சொல்ற வரைக்குமாவது நான் உயிரோட இருக்கணும். நம்ம திவ்யாவுக்கு போன் போட்டு தகவலை சொல்லியும் இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் திவ்யாவை காணுமே. எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி மறுபடியும் திவ்யாவுக்கு போன் பண்ணி பார்ப்போம். திவ்யா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையே. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நான் இவ்ளோ சொல்லியும் திவ்யாவை ஆளை காணோம். இனிமே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. இதுக்கப்புறமும் இங்க இனிமே நான் இருக்க கூடாது. யாருக்காகவும் நான் வெயிட் பண்ணவும் மாட்டேன். திவ்யாவை தவிர நான் குணமான விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் சக்தியை பாத்துற வேண்டியதுதான். அங்க ருத்ராமா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எல்லா ரகசியத்தையும் உண்மையையும் சொல்லிடலாம். ஹலோ, வந்துட்டான்டா இருக்க. டேய் இருடா, நான் கூப்பிடுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? பைக்கை ரோட்ல தானே ஓட்டிட்டு வரீங்க, வானத்துல ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி வரீங்க. இது ஸ்கூல் இருக்கிற இடங்க. பசங்க ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவா? கொஞ்சமாவது நிதானமாவும் பொறுப்பாவும் வண்டி ஓட்டுங்க சார். சாரி மேடம், தப்பு என் மேலதான். நான் தான் ஆப்போசிட் சைட்ல ஸ்பீடா வந்துட்டேன். நீங்க கொஞ்சம் தள்ளுங்க மேடம், நான் வண்டியை தூக்குறேன். மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பக்கத்துலயே ஒரு மெக்கானிக் செட் இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்தா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் பண்ண தப்புக்கு நானே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க வாங்க மேடம்.
ச்சே, இந்த நேரம்னு பார்த்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. அத்தையை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி பேசி ஆகணுமே. பைக்ல வரப்ப லாஸ்டா அத்தை கால் பண்ணிருந்தாங்க. அத்தை இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பாங்கன்னு தோணுது. ஆனா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தோணலையே. டென்ஷன்ல இருந்ததுல நம்ம கிட்ட இருந்த பவர் பேங்கே மறந்துட்டனே. இது தெரியாம லூசு மாதிரி புலம்பிட்டு இருந்தனே. என்னைக்கும் சீதா கிட்ட இல்லாத ஒரு மாற்றம் இன்னைக்கு ஏதோ ஒன்று புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது. நானே ஒரு பெரிய நடிகன், நீ என்கிட்டயே உன்னுடைய நடிப்பை காட்டுறியா சீதா? தப்பு பண்றத கூட எப்பவுமே சரியா பண்றவங்களால மட்டும்தான் ஒழுங்கா தப்பு பண்ண முடியும். புதுசா ஏதாவது தப்பு பண்ணி மறைக்கணும்னு நினைச்சா இப்படிதான் ரத்னத்துக்கிட்ட தொக்கா மாட்டிக்க வேண்டியது இருக்கும்.